ஒரு ஊர்ல ஒரு தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்களாம். அவர்கள் அவர்களின் நிலங்களில் அரிசிகளை அறுவடை செய்து வியாபாரிகளிடம் விற்று தனது குடும்பத்தை நடத்தி வந்தனர். அதேபோல் தாத்தா ஒரு நாள் அரிசிகளை அறுவடை செய்து அதனை தனது மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டிருந்தார். மாடு வண்டியானது அரிசி மூட்டைகளால் நிறைந்து காணப்பட்டது. தாத்தா அந்த அரிசி மூட்டையுடைய மாட்டு வண்டியை நகர்த்த முற்பட்டார். ஆனால் அந்த வண்டி சிறிதும் நகரவில்லை. இதனால் சோர்வடைந்த தாத்தா இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். கடவுளே, இந்த மாட்டு வண்டியை நகர்த்த எனக்கு போதிய பலத்தை கொடு என்று இறைவனிடம் வேண்டினார். மீண்டும் தனது முழு பலத்துடன் மாட்டு வண்டியை இழுக்க முயற்சி செய்தார். சிறிது நேரத்தில் மாட்டு வண்டி நகரத் தொடங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தாத்தா பின்புறம் திரும்பி பார்க்க, பின்னால் இன்னொரு தாத்தா உதவி செய்வதை பார்த்தார். தாத்தா அவரிடம், மிகவும் நன்றி ஐயா, நான் இவ்வளவு நேரம் இந்த வண்டியை இழுக்க முயன்றேன். ஆனால் சிறிதும் என்னால் நகர்த்த முடியவில்லை. நான் அந்த கடவுளிடம் கூட உதவி கேட்டேன். ஆனால் அவரும் எனக்கு உதவ முன்வரவில்லை. நீங்கள் இப்பொழுது இந்த வண்டியை நகர்த்தியதால் தான் இந்த வண்டி நகர்ந்திருக்கிறது. மிகவும் நன்றி ஐயா என்று கூறினார். அதற்கு அந்த தாத்தாவோ, யார் கூறியது கடவுள் உதவ முன்வரவில்லை என்று? நீ உனது முழு பலத்தினால் இந்த வண்டியை நகர்த்த முயற்சி செய்தாய். நான் சிறிது உதவி மட்டுமே செய்தேன். இப்பொழுது இந்த வண்டி உனது முழு பலத்தினால் மட்டுமே நகர்ந்திருக்கிறது என்று கூறி காற்றோடு காற்றாக மறைந்தார் கடவுள். இந்த கதை மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் இலக்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, உங்கள் முழு பலத்துடன் முயற்சி செய்தால் உங்கள் இலக்கை விரைவில் அடைய முடியும். நன்றி. This video is sponsored by GR Review. நீங்கள் ஆன்லைனில் ப்ராடக்ட் எதுவும் வாங்க போகிறீங்களா? இந்த GR Review வெப்சைட்டை யூஸ் பண்ணி டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸை ஆன்லைனில் செக் பண்ணி உங்களுக்கான ப்ராடக்டை வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் GR Review வெப்சைட் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க.